ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி போட் நெக் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் இப்போ என்னுடைய லைனிங் பிட், ப்ளவுஸ் பிட் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டான சைஸில் மடிச்சிக்கோங்க. அதை ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்ச்சஸ் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய ப்ளவுஸ் சைஸ் வச்சு நான் 12 இன்ச்சஸ்க்கு நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஷோல்டர் எப்போவுமே 4 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி வைக்கணும். போட் நெக்கு நார்மல் ப்ளவுஸ்க்கு 3 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணுவோம். போட் நெக் கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய கை ஹார்மோல் இறங்காது. ஃபஸ்ட்டு 4 நெக்ஸ்ட்டு 4ன்னு நான் மார்க் பண்ணிட்டு அந்த 4லேருந்து கீழே 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எப்படி மார்க் பண்ணிட்டு யூ ஷேப்பில் டாப்லேருந்து 6 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சேம் நம்ம நெக் எப்படி மார்க் பண்ணோமோ அதே மாதிரி எல் ஷேப்பு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. டாட்டட் லைன்ஸில் டாட் லைன்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த யூ ஷேப் மார்க் எப்படி கட் பண்ணுறதுன்னா அந்த எல் பெண்டில் 1.5 சென்டிமீட்டர் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கணும். 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு டாட்டட் வச்சுட்டு சேம் நம்ம யூ கட் மாதிரி பண்ணிக்கணும். கொஞ்சம் பெண்ட் ஆக்கிக்கணும். அப்போ தான் ஹார்மோல் கொஞ்சம் டைட்டாக இருக்காது. நமக்கு ஃப்ரீயாக கை தூக்குறதுக்கு வசதியாக இருக்கும். கரெக்டாக 1.5 சென்டிமீட்டரில் அந்த டாட்டட் வச்சுடுங்க. இது நம்மளுடைய பேக் சைட் போர்ஷனுக்காக நான் கட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு என்ன பண்ணணுன்னா அதுலேருந்து ஆஃப் இன்ச்சஸ் உள்ளே டீப் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளோட ஃப்ரண்ட் ஆர்ம் கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா இல்லாமல் கரெக்டாக ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இதுதான் என்னுடைய ஓவரால் கட். இது என்ன கட்டுனா இதோடைய ஃப்ரண்ட் ஷேப்புக்காக நான் கட் பண்ணியிருக்கேன். 7 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு சேம் நம்ம போட் நெக் எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுக்கும் 7 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணணும், நான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய 4 துணியாக இருந்ததில் அது ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று ஃப்ரண்ட், இன்னொன்று பேக்குக்கு. அப்படி கட் பண்ணும் போது நம்ம பிரிச்சுக்கிட்டா தான் ஃப்ரண்ட் போர்ஷன் ஈஸியாக தனியாக எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய பேக் போர்ஷன் தனியாக கட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னுடைய பேக் போர்ஷன் எடுத்துட்டோன்னே ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணிக்கிட்டேன். அங்கே டாப்லேருந்து எனக்கு 14 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா அப்படி மார்க் பண்ணால் தான் என்னுடைய ஃப்ரண்ட் ஷேப் எடுக்க முடியும். 14 வச்சுட்டு இது நம்மளுடைய போட் நெக்னால நார்மலாக நம்மளோட ஷோல்டர் சென்டருக்கு வராது. அதனால் நான் ஃபஸ்ட்லேருந்து 4 இன்ச்சஸ்க்கு நான் டாட் வச்சுட்டு ஒரு ப்ளஸ் சைன் போட்டுக்கிறேன். ப்ளஸ் சைன் போட்டால் தான் அது என்னுடைய கப் ஷேப்க்கு கரெக்டாக மார்க்கிங் விழும். ஸோ நான் இங்கே டாட் வச்சுட்டு ஒரு ப்ளஸ் ஷேப்பில் போட்டுட்டேன். அங்கே டாப்பில் 14 இன்ச்சஸ் இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். 14 இன்ச்சஸ் வந்துட்டோன்னே நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த டாட்டர்லேருந்து டாப்பில் ஒரு 3 இன்ச்சஸ்க்கு ஒரு டாட் வைக்க போகிறேன். அதுதான் என்னுடைய கப் ஷேப். என்னுடைய அளவு ப்ளவுஸ் எடுத்து பார்த்துக்கிறேன். 4 இன்ச்சஸ் வருது. அது என்னுடைய ஃப்ரண்ட் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுடைய ப்ளவுஸில் எது இன்ச்சஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 6 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுதான் என்னுடைய பட்டியும் ஃப்ரண்ட் இதுவும் ஜாயின் பண்ணுற ஒரு டாட்டு. அகெயின் அந்த எண்டு போர்ஷனில் என்ன இன்ச்சோ அதுவும் நான் செக் பண்ணிக்கிறேன். அதுவும் எனக்கு 6 இன்ச்சஸ் தான் வருது. ஸோ அந்த 6 இன்ச்சஸும் நான் எண்ட் போர்ஷனில் ஒரு டாட் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி டாட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த போட் மாதிரி ஒரு டாட்டட் வச்ச மார்க் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நம்மளுடைய ஃப்ரண்ட் போர்ஷனை கீழே பட்டியை பிரித்து திருப்பி நம்ம டக் பிடிச்சி சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போட் நெக் ஸ்டிச் பண்ணிக்கலாம். போட் நெக் மட்டும் இல்லை, நார்மல் ப்ளவுஸே இந்த ஷேப் இந்த இன்ச்சஸ் மார்க்கிங்கோட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நாங்கள் சென்டரில் ஒரு ப்ளஸ் ஷேப் போட்டில் நான் சொன்னல முன்னாடியே 3 இன்ச்சஸ்க்கு நான் டாட் வைக்கிறேன். 3 இன்ச்சஸ் டாட் வச்சுட்டு நடுவில் அந்த ப்ளஸ் போர்ஷன்லேருந்து இந்த சைடு லெஃப்டில் 1.5 இன்ச்சோ ரைட்டில் 1.5 இன்ச்சோ வச்சு நான் மறுபடியும் ஒரு மார்க்கிங் வைக்கிறேன். இது என்னுடைய ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் இப்போ டாட் வச்சுக்கிறேன். அதுதான் நம்ம இப்போ டக் பிடிக்கணும். டக் பிடிச்சிட்டா நம்மளுடைய ஃப்ரண்ட் கப் ஷேப் கரெக்டாக வந்துடும். இது நான் ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக எப்படி டக் பிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். நிறைய பேர் அந்த ஷார்ப் ஏஜோட டக் பிடிப்பீங்க. அந்த மாதிரி வராமல் நான் எப்படி கப் ஷேப்பில் டக் பிடிக்கணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போ நான் ஃப்ரண்ட்டில் ஒரு 3 கட் டக்கு பிடிக்கணும் இல்லைங்க. ஒன்று நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் பிடிச்சிட்டேன். லெஃப்டில் டாட் வைக்கணும். அந்த
ஆமோல்லையும் ஒரு டாட் வச்சுட்டு மூணு பாயிண்ட்டுமே ஒரே இடத்துல வந்து மீட் பண்ணுற மாதிரி நான் வந்து டாட்டட் பிடிக்கிறேன். நீங்கள் டாட் வச்சதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆகும். நீங்கள் தைக்கும் போது நான் டாட் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைம் வந்து ஏடாகூடமாக போயிடும். அப்புறமா ஃப்ரண்ட் ஷேப் கிடைக்கவே கிடைக்காது. நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து ஒரு டாட்டட் லைன்ஸ் போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும் போது அந்த லைன் மேலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவீங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஃப்ரண்ட் ஷேப் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து நார்மல் ப்ளவுஸோ போட் நெக்கோ எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். நான் ஃப்ரண்ட்டுனால அந்த டீப் கட் இப்போ பண்ணி எடுத்து வச்சுடுவேன். நீங்கள் இது பேக்காகவும் நான் சேர்த்து மார்க் பண்ணனால அந்த ஷேப் அப்படியே உங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டுக்கு அந்த டீப் கட் 1/2 இன்ச் நான் எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா, அந்த ஹார்ம் ஹோலில் நான் கட் பண்ணிக்கிறேன். நான் என்னுடைய பேக் போர்ஷனை தனியாக பிரிச்சுட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லா பீசஸும் எடுத்து வச்சுட்டு மிஷினில் உட்காந்திங்கன்னா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே நான் அந்த பட்டி போர்ஷனையும் இப்போ கட் பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த சைடு எப்படி மார்க் பண்ணேனோ ஆப்போசிட் சைடு, அதாவது ஒரு லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஒரு சைடை மார்க் பண்ணிட்டு இன்னொரு சைடும் நீங்கள் மார்க் பண்ணால் தான் ஸ்டிச் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். இதுதான் என்னுடைய ஃபைனல் லுக். ஃப்ரண்ட்டு வந்து மேலே இருக்க இதுவும் கீழே இருக்க இதுவும் கட் பண்ணி செப்பரேட் பண்ணிட்டேன். இப்போ பேக் போர்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து ஹாஃப் ஹேண்ட் வைக்க போகிறதுனால நான் 12 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேன் டாப்பு. அந்த எண்ட் போர்ஷன் வந்து எப்போவுமே நம்ம எவ்வளோ ஹைட் எடுக்கிறோமோ அதோடைய 3 மைனஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ட் போர்ஷனை மார்க் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு 12னால் அதில் மைனஸ் வந்து 3 போட்டு 9 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு யூ பெண்ட் மாதிரி பண்ணுறது தான் நம்மளுடைய கையோட டிசைன் வரும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உள்ளே நான் டீப் கட் ஒன்று பண்ணியிருக்கேன், அது என்னுடைய ஃப்ரண்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம வந்து கை வந்து டைட் இல்லாமல் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய இன்னும் மெயின் போர்ஷனில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னுடைய லைனிங் பிட் வச்சுட்டு நான் இப்போ 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய பிட்டு. அதுக்கப்புறம் அது மேலே வச்சுட்டு என்னுடைய ஹார்ம் ஹோல் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டேன். கீழே வந்து பட்டியும் கட் பண்ணி இப்போ தனியாக எடுத்து வச்சுடுவேன். நெக்ஸ்ட் வந்து பேக் போர்ஷனுக்கும் அதே மாதிரி எடுத்துகிட்டு நான் என்னுடைய லைனிங் பிட் வச்சு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் போர்ஷன் பேக் போர்ஷன் இந்த மாதிரி தனித்தனியாக லைனிங் பிட்டோடைய சைஸ் வச்சுட்டு நான் என்னுடைய மெயின் மெட்டீரியலில் கட் பண்ணி வச்சுட்டேன். என்னுடைய மெட்டீரியல் வந்து சில்க் காட்டன். அப்போ தான் என்னுடைய பிளாக் சாரீக்கு மேட்சிங்காக இருக்கும். ஃபைனல் வந்து நான் என்னுடைய கோல்டன் கலர் ஒர்க்ஸ் வச்சு அந்த சாரியை ஃபில் பண்ணிடுவேன். எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக் கட்டும் சேம். என்னோடய ஹார்ம் ஹோல் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். காமனாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக செப்ரேட்டாக கட் பண்ணிக்கணும் என்னுடைய நெக் டிசைன்ஸு. நான் அது பிளெயினாக இருக்கனால என்னுடைய போட் நெக்கில் நடுவில் ஒரு சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள் கட் பண்ணிக்கிறேன். ஹாஃப் சர்க்கிள் கட் பண்ணால் நம்ம பிரிக்கும் போது ஃபுல் சர்க்கிளாக வந்துடும். என்னுடைய பேக் நெக் வந்து 9 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிட்டு அதுக்குள்ளே வர மாதிரி என்னோடய ஹாஃப் சர்க்கிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட் இப்போ நான் கட் பண்ண மாட்டேன். நான் தைக்கும் போது அது மேலே தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதோடைய ஆஃப் சர்க்கிள் இன்ச்சஸை கட் பண்ணிப்பேன். என்னுடைய ஓவரால் ஹைட் வந்து 14 இன்ச்சஸ்க்கு வருது. அதில் தான் எக்ஸ்ட்ரா வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய கைக்கும் அதே மாதிரி அளவு எடுத்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டதுக்கப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.